இந்த வரேங்க ஏங்க எல்லாரும் பல்லு வெள்ளையாக இருக்க காரணம் என்ன, வெள்ளையாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அதில் சில பேர் அவங்களே பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, அதனால தாங்க பல்லு வெள்ளையாக இருக்குண்டு. ஏன் உங்களுக்கு இப்படிலாம்? அப்போ சிகப்பாக இருக்கிறவங்களுக்கு பல்லு வெள்ளையாக இருக்கா, மஞ்சளாக இருக்குமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பல்லு வெள்ளையாக இருக்கிறதுக்கு பல ரகசியம் இருக்குது. நல்லா பாருங்கள், ஒரு காரம் இருக்கா பார்த்தீங்களா, எல்லா இடமும் பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். இதுக்கு என்ன நான் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுன்றதை நல்லா கேட்டு அதே மாதிரி எல்லோரும் செய்யுங்க. கிராமத்துகளில் எல்லார் ஊர்லேயும் எல்லாருமே கிராமத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. எல்லாருமே நகரத்துலேயே கிடக்க மாட்டீங்க. கிராமத்துக்கு சொந்தக்காரவு பக்கத்து வீட்டுக்காரவது இருப்பாங்க. அப்படி இருக்காங்கண்டா கிராமத்தில் கறிவேலு மரத்தை வெட்டி அதை மூட்டை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மூட்டை கறி இருக்கு பாருங்க, அந்த கறியை எடுத்துக்கிட்டு வந்து மிக்சி இருக்கு பார்த்தீங்களா, மிக்சியில் போட்டு சரன்னு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்துங்க. அதை எடுத்து தொட்டு விரலால் விளக்கணும், நறுக்குடு. இந்த ஊட காரகாரையாக இருக்குன்னுலாம் சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி காரகாரையாக இருக்கிறது கூட அதை தொட்டு விளக்குறப்ப பளிச்சுன்னா இருங்க. அதை விட எழுறு பளிச்சிரும். அதை விளக்கிட்டு வாயை குடிச்சிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு வெள்ளையாக இருக்கும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வாயில் ஏதாவது வாடகை வருதுன்னு யாராவது ஃபீல் பண்ணிக்கிட்டால் கோல்கட்டை எடுத்து மறுபடியும் உங்கள் ப்ரெஸ்ஸை வச்சு இப்படியே விளக்குங்க. அப்போ காலத்துலலாம் நாங்கள்லாம் செங்கப்பொடி இது அது என்னது, அது என்னமோ சுப்பில் சாம்பல், இதை வச்சுதான் கையை வச்சுதான் நறுக்குனது எப்போ. அதனால தான் பல்லு எத்தாமல் நல்ல நேரம் இருக்குது. இப்போ இருக்கிற ஊரா இது இந்த கோல்கட்டை வச்சு விளக்கவும் ப்ரெஸ்ஸை வச்சு விளக்கவும் நல்லா மணி பர்ஸ் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது பல்லு. அதுக்கப்புறம் அதை கெட்டுற முண்டு கம்பி வேலி மாதிரி போட்டு கம்பி மாதிரி போட்டுக்கிட்டு வேலி கம்பி ஓட்டது மாதிரி பேசுகிறாங்க. எப்படித்தான் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கே. அவங்க வேலி கம்பியை பார்த்தா எனக்கு இரண்டோ ஒரு கையோ வாய்க்குள்ள இந்த வேலி கம்பியை வச்சுக்கிட்டு எப்படி சோறு திங்கிறாங்க, எப்படி வாயை மூடுறாங்கன்னு என்னன்னு சொல்கிறீங்க. அதே இப்போ பேசணும் ஆகிப்போச்சு. அதனால் கையை வச்சு நறுக்குன்னு விளக்குங்க. யாருக்கு பல்லில் வெத்தலை போட்டு காரம் இருக்குது, பான்புராக்கு போட்டு காரம் இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கறியை பொடி பண்ணி நறுக்குன்னு தேய்ச்சி விளக்குங்க. அப்படி வெள்ளையாயிரும் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருக்கா டிப்ஸு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெள்ளையான பல்லுக்கு அர்த்தம் சொன்னல லைக் பண்ணுங்கப்பா.